டி.எல். ஆஸ்மான் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினார். ஏராளமான வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். அந்த கூட்டத்துல அந்த சுடுகிற வெயில்ல கொதிக்கிற மணல்ல டி.ஜே. தினகரன் அவர்கள் முழங்கால் படியிட்டு அழுது புலம்பி சொன்னாரா, ஆண்டவரே, டி.எல். ஆஸ்மானை போல ஒரு நபர் இந்திய தேசத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவரே, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வரங்களை எனக்கு தாரும் என்றது. கொளுத்துகிற வெயில்ல சூடா இருக்கிற அந்த மணல் மேல முழங்கால் படியிட்டு செபித்த டி.ஜே. தினகரனை தான் ஆண்டவர் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் எழுப்பினார். உங்களுக்குள்ள இன்றைக்கு அந்த ஒரு வைராக்கியம், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எடுத்து பயன்படுத்துங்கப்பா. என்னை கொண்டு என் கரங்கள் எவ்வளவு நாள் சாப்பாடு சாப்பிட, வீட்டு வேலையை செய்ய, எவ்வளவு நாள் இந்த கைகள் அற்பமான காரியங்களுக்காகவே பயன்பட போகுது. எப்பொழுது வியாதிகளை குணமாக்குகிற கரங்களா என் கரங்கள் மாறப்போகுது. எப்போது பிரேதங்களை எழுப்ப பண்ணுகிற கரங்களா என் கரங்கள் மாறப்போகுது. எப்ப தேவனுடைய விரல்களோடு பின்னி பிணைந்து அப்படி அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற கரங்களா என் கரங்கள் மாறப்போகுது. ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் கரங்களை நீங்கள் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி ஒப்பு கொடுப்பீர்கள். நான் சொல்றேன், உங்க கரங்கள் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். உங்க கரங்கள் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விட. தேவனால் அமெரிக்கா தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எவாஞ்சலிஸ்ட் மோரிஸ் செருலோ அவர்கள் ஒரு முறை இவ்வாறு சொன்னார், 1000 பிரசங்கங்களை செய்து ஒரு நபரை ஆண்டவருக்குள் ரட்சிப்புக்குள் நடத்துவதை பார்க்கிறோம், நீ ஒரு அற்புதம் செய்து பாரு, 1000 பேர் ஆண்டவர்கள் நடத்த முடியும். 1000 பேர் உன்னை தேடி வருவாங்க சிஸ்டர். என் கைகளால ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓரல் ராபர்ட்ஸ் அப்படிதான் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு முறை அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு இடத்துல ஒரு வாலிபன் ஒரு பெரிய மிஷன் அவன் காலில் விழுந்து கால் சிதைந்து நசுங்கி போய் இருக்கிறது, கால் அழுகி போய் இருக்கிறது, வலியில துடித்து கொண்டிருக்கிறான். டாக்டர்ஸ்கள் அவன் கால்களை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி விட்டார்கள். அவனுக்காக நீங்க ஜெபிக்க வரீங்களா என்று ஓரல் ராபர்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க. அது வரைக்கும் அவர் எந்த ஊழியமும் செய்யல, அது வரைக்கும் அவர் எந்த மிராக்கிளும் பண்ணல. ஆனா அந்த மனுஷன் அந்த வாலிபனுக்காக ஜெபிக்கும்படி வைராக்கியத்தோடு எழும்பி கண்ணீரோடு போனார். அவன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான், புலம்பிக் கொண்டிருந்தான். ஓரல் ராபர்ட்ஸ் என்ன செஞ்சாரு, அவன் அண்டையில போனார், கொஞ்சம் எண்ணெயை எடுத்தார், இது இயேசுவின் அபிஷேக ரத்தம் என்று சொல்லி அவன் கால்கள் மேல பூசினார். இயேசுவின் நாமத்தினால இந்த கால்கள் பலனடையட்டும், நசுங்கி கிடக்கிற நொறுங்கி கிடக்கிற எலும்புகள் இப்போது குணமடைவதாக, புதிய எலும்புகள் உருவாவதாக, நரம்புகள் தசைகள் உருவாவதாக என்று ஒரே ஜெபம். அவ்வளவுதான். அந்த நொடி அவன் காலில் இருக்கிற வலி வெளியேறியது. அவன் கால்கள் இருக்கிற எலும்புகள் கூடி புதிய எலும்புகளாய் மாறியது. அதுதான் முதல் மிராக்கிள் ஓரல் ராபர்ட்ஸ் செய்தது. அவ்வளவுதான். அடுத்து ஏராளமான வியாதியஸ்தர்கள் அவரை தேடி வரும்படியாய் செய்தார். ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்தை கேளு. இந்த வருஷம் ஒரு ஸ்டன்னிங் மிராக்கிள், எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை ஆண்டவரே பாவியாகிய என்னுடைய கரங்களில செய்யுங்க ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே.